ஸோ இங்கே பாருங்கள் பேக் யார்ட்லாம் போட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கு பின்னாடி. என்னால் முடியல, டயர்டாக இருக்கு. 150 ரூபா கொடுத்தா நீங்கள் வந்து பிஸ்ஸே இங்கே அடிக்க முடியும். ஆனால் இங்கே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு அதிசயம்ப்பா. இந்த பாவியை மொத்தம் மாற்றி மூட்டை கட்டானே கேசவா என்னை பப்பி சேமாக்கிட்டல. அப்பா கண்ணாடி கல்லிட்டு பார்த்தா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ கைஸ் ஃபைனலாக நாங்கள் இன்டர்லேக்கனில் இருக்க எங்கள் ஹோட்டல் டர்பிக்கு வந்துச்சு. நைட் 10 மணி ஆகிடுச்சு இப்போது நாங்கள் வரும்போது. இதுதான் எங்களோட ரூம் நம்பர் 1. இதில் என்ட்ரன்ஸ் ஆனோடனே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம், பெரிய மிரர், தென் ஏர் ட்ரையர், இதுதான் இங்கே ஹீட்டர், குளிக்கிறது தனியாக, லெட்டின் அண்ட் வாஷ் பேஷன், திருப்பி ஒரு மிரர், டபுள் காட் பெட்டு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு செல்ஃப் மாதிரி அதில் வந்து உங்களுக்கு அந்த லாக்கர் இருக்குது, ஏசி இருக்குது, அண்ட் அகைன் ஹீட்டர், டிவி அண்ட் ஒன் ஒர்க்கிங் டேபிள், ஒரு ஸ்மால் சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நைட்னால உங்களுக்கு வெளிச்சம் தெரியுது. இந்த சிட் அவுட் காலையில் இந்த வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ் வெல்கம் பேக் வித் another வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு டே 5. இன்றைக்கி நாங்கள் வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கோம். சுவிட்சர்லாண்டில் இன்டர்லேக்கனில் இருக்கோம் இல்லையா. சரியான கோல்டு. இன்றைக்கி தான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிருக்கோம் 8 மணிக்கு. நேற்றுலாம் சரியான டயர்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம யோசிச்சுட்டு எங்கே போகிறதுன்னு பிளான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிளான். இங்கே பாருங்கள், இங்கே வந்தோடனே தெரு பூனை, தெரு நாயெல்லாம் இங்கே இல்லை, தெரு பூனை தான் இருக்குது. தெரு பூனை தான் இருக்குது. அல்ல பூனை பாட்டா போடுறா. ஐயோ அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. எங்களை சுற்றி இங்கே இந்த இன்டர்லேக்கில் நாங்கள் எடுத்துருக்க ஹோட்டலில் சுற்றி மழை தான். ஆக்சுவலி இன்டர்லேக்குன்றது 2 லேக்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஊர். அதுதான் இன்டர்லேக்குன்னு கொடுத்துக்காம. காஃபி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீ தானே இது. டீஸ், ஜாம். May I have your number, please? 1. Yeah, thank you. And juices, pork. அந்த பின்னாடி பண்ணி மாதிரி வச்சுருக்காங்க. pork, then chicken, yogurts, fruits, pastries, திருப்பி breads. சீக்கிரம் சாப்பிட்டு நம்ம வேலை ஆரம்பிப்போம். நாங்கள் ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கே போகிறோம்? லேட்டர் போனால், அதுக்கப்புறம் ஆமாம் லேட்டர் போனால், அதுக்கப்புறம் கிரிண்டல்வேல். இது 2 வில்லேஜ் இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறது தான் எங்கள் பிளான். ஈஸியான டே தான் இன்றைக்கி எங்களுக்கு. பொறுமையாக பார்த்துட்டு வர்றதுக்கு செம்மையாக இருக்குது. ஆமாம். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து நான் நிறைய கோல்டஸ்ட் பிளேஸ் இந்தியாவில் போயிருக்கேன். அங்கெல்லாம் நிறைய அங்கெல்லாம் நிறைய இது கிடையாது. ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி, அந்த ரூம் ஹீட்டர்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி கொடுத்தாலும் அவங்க அந்த காசு வாங்கிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கெல்லாம் அது வந்து கோல்டஸ்ட் பிளேஸ்னால அது எப்போயுமே இருக்கனால எங்களுக்கு எப்போயுமே இங்கேயே இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு கோல்டு ரூம்குள்ளெல்லாம் தெரியாது. கன்வீனியண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் இங்கே வரவங்களாம் ரூம்குள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சி வரீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு ஃபீலே பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். நான் டெய்லி குளிச்சுட்ருக்கேன். ஹாட் வாட்டர் இருக்குது இங்கே. ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கோல்டே தெரியாது, வார்மாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ஸ்விஸ் பாஸ் எடுத்துருக்கோம் 4 நாளைக்கு. ஸோ அதனால் வந்து அந்த பாஸை யூஸ் பண்ணி நாங்கள் இங்கே சுவிட்சர்லாண்டில் இருக்க லோக்கல் வில்லேஜ் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். எஸ், நீங்களும் எங்களோட வாங்க. ஸோ இங்கே பாருங்கள் பேக் யார்ட்லாம் போட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கு பின்னாடி. என்னால் முடியல, டயர்டாக இருக்கு. ஸோ ஒருத்தவங்களோட பேக் யார்டு அது பாருங்கள். கேபேஜ்லேருந்து பீட்ரூட்லேருந்து எல்லாமே போட்டிருக்காங்க. ஓ அழகுங்க, அழகுங்க, இந்த ஊரே அழகுங்க. ஸோ உங்களுக்கு நல்லா காமிச்சிருது நீங்கள் எப்படி போகலாம், என்ன போகலான்னு. கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பஸ் பிடிச்சி போகணும், என்னென்ன போகணுன்னு இங்கே காமிச்சிருக்காங்க. நாங்கள் போகிற ஏரியாவுக்கு 4 ஸ்டாப்ஸ் காமிக்குது கூகுள் மேப்பில். சூப்பராக இருக்குது, ஈஸியாக கன்வீனியாக இருக்குது. பஸ் ஸ்டாப்பும் இங்கே இருக்க பாருங்க. அது வந்துட்டு அந்த பஸ் வரும், நீங்கள் முயற்சி பண்ணி காமிப்பாங்க. 105 இன்டர்லேக்கன் வெஸ்ட்டு. அதே பஸ் தான் வந்து இந்த ஆப்லேயும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப கன்வீனியன்ட். ஸோ நாங்கள் இப்போ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம். பஸ் வந்தோன்னா அதை கேட்ச் பண்ணி அந்த ஊருக்கு போகிறோம். ஸோ இந்த பஸ்ஸு பாருங்கள், இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அழகாக இறங்கிடுது. ஸோ இறங்குறவங்க ஈஸியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ட்ராம்பை பிடிச்சி லேர்டல் போர்ன் போகணும். ஸோ நாங்கள் இங்கே இந்த ட்ராம் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரொம்ப ஈஸியாக இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷன். நீங்கள் அந்த ஸ்விஸ் பாஸ் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாருங்க ஜாலியாக சுற்றிட்டே இருக்கலாம். ஆமாம், ஏன்னா இங்கே வந்தாலும் ஸ்விஸ் பாஸ் தான். என்னெல்லாம் டிக்கெட்லாம் எடுக்க முடியாது சார், வெரி காஸ்ட்லி. மக்கள்லாம் ஃபுல்லாக நின்றுட்டுருக்காங்க. போட்டுக்கு பாருங்கள் ட்ரெயின் எப்போ வரும்னு.
ட்ரெயின் மாதிரி ஒரு ட்ராம். ஸோ இதில் பாருங்கள் அப்படியே ரூட்டெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்? இன்டர்லேக்கனில் இருக்கும். இங்கே இருக்கோம். இங்கேருந்து லெட்டர் பண்ண போகணும். சரிதா, கிரிண்டல் வேர்ல்டு இப்படி தான். அது வேறு ரூட், இது வேறு ரூட். இங்கேருந்து நம்ம இப்படி போய்க்கலாம். இங்கேருந்து ஒரு ரூட் போது பாரு, அப்படி போய்க்கலாம். ஓகே. ஸோ இந்த யூரோ ட்ரிப்பில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ டாய்லெட் எங்கே பார்க்குறேன்னா லாட்ருபோனில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனில் தான் ஃப்ரீ டாய்லெட் ஃபஸ்ட் நான் பார்க்குறேன். மீது எல்லா இடத்துலையும் யூரோப்பில் நான் ஃபுல்லாக பார்க்கும்போது ஒன் யூரோ. அதே மாதிரி நான் சூரிச் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பர்ன் ரயில்வே ஸ்டேஷன்லலாம் பார்த்திங்கன்னா 1.5 ஸ்விஸ் ஃப்ராங்க்கு. ஸோ 150 ரூபா கொடுத்தா நீங்கள் வந்து பிஸ்ஸே இங்கே அடிக்க முடியும். ஆனால் இங்கே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு அதிசயம்ப்பா. இந்த பாவிய மொத்த மாந்தி மூட்டை கட்டானே. கேசவா, என்ன பப்பி சேமாக்கிட்டல. லெட்டர் போரன் சிட்டியை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். வா, கார் பார்க்கிங் பாருங்க. அவெல்லாம் பாருங்க. ஒரு வெள்ளை புறா, ஒரு வெள்ளை மலை இங்கே நனைகின்ற, அது மாதிரிதான் இருக்கு. இரவும் பகலும் இரண்டும் இன்றி, இரவும் பகலும் உண்டு. மானும் மீனும் இரண்டும் இன்றி, மானும் மீனும் உண்டு. நிறைய நடக்கணும். ஆனால் நம்ம இந்த அழகை பார்த்துட்டு போகும்போது நம்ம பொறுமையாக நடந்து போயிடலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து லேட்டர் போகிறனோட வில்லேஜை வந்து காமிக்கிறேன். நாங்கள் ஆப்போசிட் மலைக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து பாருங்கள், நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனாக தான். ஐயோ, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதான் இந்த வில்லேஜ். அங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ஃபால்ஸ் போய் பார்ப்போம். செம்மையாக இருக்குல்ல? எப்படி இருக்கு? ஸோ நம்ம இந்த லேட்டர் போர்னு சொல்கிற வில்லேஜுக்கு வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குதுன்னா செம்மையான வில்லேஜ்ல காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. அப்படியே வாக்கிங் ஆன் லேட்டர் போர்னர் வில்லேஜ். நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க ஆக்சுவலி இங்கே. நம்ம அப்படியே அந்த ஃபால்ஸை நோக்கி நடந்து போவோம். இங்கே பாருங்க, ஒரு ஆட்டு இது மாதிரி என்னதுன்னே தெரியல. அது ஸ்குரிலோ நம்ம சம்திங் இங்கே பெருசாக எடுத்து வச்சுருக்கேன். பா, செம்மையாக இருக்குது. ஆனால் 130 அப்படின்னா 10,000 10,300, சாரி 10,300. அறிவில்ல. I don't have by birth. போடா. 13,000, சாரி 13,000. பா, குவாலிட்டிலாம் பாருங்க, ஃபுல்லாகவே லெதர் தான். 12,000 ரூபா சேல். அதெல்லாம் 12,000 ரூபா ஷூஸ். நான் போட்டிருக்க பூட்ஸ் வந்து அரௌண்ட் 4,000 சம்திங். ஸோ வந்து அந்த வெயிலும் நம்மளுக்கு மூஞ்சில் பளிச்சுன்னு அடிக்குதா, அதனால் குளிர் அந்த அளவுக்கு தெரியல. அதுவும் நம்ம போட்டிருக்க ஜாக்கெட் இன்னும் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது நல்லாயிருக்கு. எஸ், வரியல் கிரவுண்ட் தான் நினைக்கிறேன். அவங்க பாருங்கள் அழகா. அவங்க வந்து கிறிஸ்மஸ்க்கு அவங்க வந்து இந்த செடி அந்த ஒரு பூ மாதிரிலாம் வச்சு அவங்க வந்து ப்ரே பண்ணிட்டு போயிருக்காங்க. இங்கே இருக்க அந்த பரியர் கிரவுண்ட் கூட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த வாட்டர் ஃபால் பக்கத்தில் வந்துட்டோம். வா, எவ்வளோ ஹைட்டாக இருக்கு. அங்கேருந்து ஃபால் ஆகுது. கீழே வந்து அப்படியே ஸ்னோ மாதிரி ஆயிடுச்சு. இந்த வாட்டர் ஃபால் ஆகி தண்ணியெல்லாம் ஸ்னோ அப்படியே கட்டி ஆயிடுச்சு. இதுதான் அந்த வாட்டர் ஃபால். கேம்பிங்லாம் எவ்வளோ கார்ஸ் இருக்குது பாருங்கள். வேன் அந்த கேம்ப் பண்ணிட்டு போகிறது ஃபுல்லாகவே இருக்குது பாருங்களேன். கேம்பிங் ஏரியா அதுக்கு மேலே ஒரு ஊர் இருக்கு பார். செமையா இருக்குல்ல? அப்படியே இப்படி வந்தீங்கன்னா தான் வாட்டர் ஃபால்ஸ். ஐயா, அப்பா கண்ணாடி கல்லிட்டு பார்த்தா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு. வாவ், வேற மாதிரி சூப்பருங்க. சார் நம்ம இதெல்லாம் வந்து வர்ச்சுவல் ஐஸ்ல பார்த்தாதான்
இந்த ஃபாலோட பியூட்டிலாம் சத்தியமாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் எடுத்திருக்கேன். பட் இது மாதிரி வர்றதுக்குலாம் நடந்து இவ்வளோ தூரம் வர்றது வர்த்துட்டு சூப்பராக இருக்குது. வாவ். கைஸ், இங்கே பெட்ரோல் டீசலோட ரேட்டு பாருங்கள். 1.69 ஆல்மோஸ்ட் வந்து 170 ரூபான்னு வச்சுக்கோங்க. டீசல் வந்து 185 ரூபா. இங்கே டீசல் அதிகமாக இருக்குது. மேலே பெட்ரோல் தான் நினைக்கிறேன். இப்போ இந்த வில்லேஜில் இருக்க இந்த கூப்பு எங்கெல்லாம் கூப்பு தான், இந்த வில்லேஜில் எல்லாம் அந்த கூப்பில் என்ன ரேட் இருக்குன்னு பார்ப்போம். ஆரஞ்சு 300 ரூபா. இதோ கிரேப்ஸு, ஆப்பிள்ஸ் எல்லாம் 300 ரூபா. ஒரு பீஸ் 300 ரூபா, 1 பீஸ் 300 ரூபா. கேபேஜ், தக்காளி 235 ரூபா, 350 ரூபா தக்காளி. கூல்ட்ரிங்க்ஸ் பெப்சிலாம் பாருங்க 140 ரூபா. கோகோ கோலா இது ஃபுல்லாவே வந்து 800 ரூபா. இது ஒரு பாட்டில் 1.5 லிட்டர்ஸ் 230 ரூபா. இந்த மாதிரி பன்ஸ்லாம் பாருங்க 120 ரூபா, 140 ரூபா, 140 ரூபா. இந்த இது மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல தான் ஓரளவுக்கு நமக்கு சீப்பா கிடைக்கும். ஸோ தட் நம்ம வந்து இது மாதிரி வாங்கி ஏதாவது சாப்பிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் பாருங்க 110 ரூபா. இது ரெண்டும் சேர்த்து 110 ரூபா. இது 240 ரூபா. இது 4 சேர்த்து. ரெடிமேட் பீஸா 1500 ரூபா. சாசேஜ் 600 ரூபா. சூப்லாம் பாருங்க, இந்த ஒரு பேக்கெட் 320 ரூபா. ஜாம் பாட்டில் 500 ரூபா. செலாப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் பாருங்க 475 ரூபா. இந்த ஒரு சிப்ஸ் பேக்கெட் வந்து 420 ரூபா. இந்த சாக்லேட்ஸ் 1200 ரூபா. இங்க செல்ஃப் கவுண்டருக்கு நீங்க வேணா செல்ஃபாவே நீங்க வந்து பில் பண்ணலாம். பியோ பர் கேஜி இங்க கம்மி கேஜி வந்து 320 ரூபா. இந்த வாழைப்பழம். ஃபைனலாக நம்ம வந்து லேட்டர் புருனன் வில்லேஜை வந்து ஓரளவுக்கு சுற்றி பார்த்தோம். கிரிண்டல்வேல்டு போக போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் எடுக்க வேண்டிய ட்ரெயின் வந்து இன்டர்லேக்கன் ஓஎஸ்டி. ஸ்விஸ்பாஸில் இருக்கனால, ஸ்விஸ்பாஸ் எங்ககிட்ட இருக்கனால எப்போ வேணாலும் ஏறிக்கலாம், எப்போ எங்கே வேணாலும் போய்க்கலாம், ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேட்டர் புரன் வில்லேஜ் வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இந்த வீடியோவை லேட்டர் புரன் வில்லேஜ் தெரியுமா பண்ணிட்டான். ஸோ எங்களோட கிரிண்டல்வேல்டு ட்ரெயின் வந்துருச்சு. எஸ், கிரிண்டல்வேல்டு. ஸோ நம்ம இங்கே தான் இறங்கணும். ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் அழகான இந்த கிரிண்டல்வேல்டு வில்லேஜுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து டைம் வந்து இந்த இடமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ கொஞ்சம் சன்னியாக இருந்துச்சு, பட் குளிர் வந்து சூப்பராகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த கிரிண்டல்வேல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களோட லஞ்சை முடிச்சிட்டோம். இங்கே கூப்புன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே தான் போய் நாங்கள் எங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கி எங்களோட லஞ்சை பொறுமையாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் வந்து கிரிண்டல்வேல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டோம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் தி வாக் டூர் ஆஃப் கிரிண்டல்வேல்டு.
ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இடம் தான் வந்து கிரிண்டல் வேர்ல்ட் ஃபெஸ்ட். ஸோ இங்கேருந்து தான் நீங்கள் வந்து ஜுன்ஃபரு போக முடியும். ஸோ ஜுன்ஃபருன்றது வந்து யூரோப்பில் இருக்க ஹையஸ்ட் பீக். ஸோ இந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பர் பர்சன் 15,000 20,000-25,000 வரையும் வேரி ஆகுது. இந்த ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ராவல் இருக்கும். 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ராவல் இருக்கும். ட்ரெயினில் போவீங்க, அப்புறம் கேபிள் கார், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ராவல் மேலே போகும். ஸோ அங்கே உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இது எல்லாமே ஒர்த் கோயிங். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து எங்களோட கிரிண்டல் வேர்ல்டு வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கிரிண்டல் வேர்ல்டு எப்படி இருந்துச்சு? ஓகே, நல்லா இருந்துச்சு. வில்லேஜ் சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே தான் வந்து கிரிண்டல் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இருக்குது. அது வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அங்கே மேலே போனீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். சின்ன வில்லேஜ் தான், அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எப்பயும் போல் கூப்பில் போய் அங்கே போய் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு எங்கள் டைம் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த கிரிண்டல் வேர்ல்டு டூர் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா அந்த லோக்கல் வில்லேஜ் கிரிண்டல் வேர்ல்ட்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பை பை ஃப்ரம் கிரிண்டல் வேர்ல்ட்.